நெட் இல்லாம பணம் அனுப்ப முடியுமா? அது எப்படி குமாரு? அப்ப இத பாருங்க. முன்பெல்லாம் ஒருவருக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்றால் வங்கி என்ற ஒன்று இல்லை. கையில் நேரில் கொண்டு சேர்ப்பார்கள். பின்ன பண பரிவர்த்தனை வங்கி என்ற ஒன்று மூலம் பணத்தை அனுப்பி வைத்தனர் மக்கள். அதில் 1000 விதிமுறைகள் இருக்கும். பணம் சேர்வதில் தாமதம் என இருக்கும். பின்னர் காலம் மாற மாற தொழில்நுட்பமும் மாறி பண பரிவர்த்தனையில் மாற்றம் ஏற்பட்டது. அதில் ஜிபே என்ற ஒன்று வந்தது. அந்த ஆப்பை செல்போனில் டவுன்லோடு செய்து அதில் நமக்கு இருக்கும் அக்கவுண்டை பதிவு செய்து வைத்துக் கொண்டு ஒருவருக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்றால் அவரின் நம்பரை போட்டு அவருக்கு என ஒரு பெயர் வரும். அந்த பெயருக்கு ஜிபேயில் பணம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் ஒரு விஷயம் இருந்தாலும் அதற்கு முக்கியம் இன்டர்நெட் கட்டாயம் தேவைப்படும். இல்லை என்றால் பண பரிவர்த்தனை நடக்காது. சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்ததுதானே? இதில் என்ன புதிய மாற்றம் இருக்க போகிறது என்றுதானே கேட்கிறீர்கள். சரியாக விஷயத்திற்கு வருகிறேன். தற்போது பண பரிவர்த்தனை நடைபெற இன்டர்நெட் தேவையில்லை என்ற இடத்திற்கு வந்துவிட்டோம். அவ்வளவு டெக்னாலஜி வந்துவிட்டது. அதற்கான வழிமுறைகள் ஒன்றைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அனைவரிடமும் ஸ்மார்ட் போன்கள் இருக்கும் நிலையில் மேலும் தற்போது தொழில்நுட்பம் அதிகரித்துள்ளதால் அந்த சேவைகள் அனைத்தும் வீட்டிலேயே கிடைக்கின்றன. ஸ்மார்ட் போன் இருந்தால் பல வங்கி பரிவர்த்தனைகளை செய்யலாம். இன்றைய காலகட்டத்தில் யூபிஐ கட்டணம் கோடியில் உள்ள மக்களுக்கு தேவையாகிவிட்டது. முன்பு பணத்தை எடுத்துக்கொண்டு கடைவீதிகளுக்கு சென்று பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்கி வந்து கொண்டிருந்தோம். தற்போது ஒரு 10 ரூபாய் தேநீர் அருந்தினாலும் அதற்கு யூபிஐ பெரிதும் உதவுகிறது. மக்கள் எதையும் வாங்கும் போது யூபிஐ பணம் செலுத்தும் வழக்கம் இருந்து வரும் இத்தகைய சூழ்நிலையில் யூபிஐ பயன்படுத்துவோர் கடையில் பொருட்களை வாங்கிய பின் இணைய சேவைகள் கிடைக்காமல் போனால் மொத்தமும் முடிஞ்சது. டென்ஷன் ஆகிவிடும். நேரம் விரயம் என அனைத்தும் ஏற்படும். இன்டர்நெட் கிடைக்காததால் சிரமங்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் தற்போது இன்டர்நெட் சேவை இல்லாமல் கூட யூபிஐ சேவைகளை பயன்படுத்தலாம் என்ற தகவல் நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. சரி, எப்படி இன்டர்நெட் இல்லாமல் பண பரிவர்த்தனை செய்யலாம் என்பதை சற்று பார்க்கலாம். அனைவரது ஸ்மார்ட் போனில் 084045163666 என்ற எண்ணுக்கு டயல் செய்ய வேண்டும். உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட அதே செல்போன் எண்ணை பயன்படுத்தி உங்கள் வங்கி கணக்குகளின் பட்டியலை உள்ளிட வேண்டும். பின்னர் உங்கள் டெபிட் கார்டின் கடைசி 6 இலக்கங்கள் மற்றும் காலாவதி தேதியை வெற்றிகரமாக அமைத்த பிறகு இன்டர்நெட் இல்லாமல் யூபிஐ பணம் செலுத்தலாம். நீங்கள் பணம் அனுப்ப விரும்பும் நபரின் யூபிஐ ஐடி, செல்போன் எண், வங்கி கணக்கு எண்ணையும் உள்ளிட வேண்டும். பின்னர் யூபிஐ பின் எண்ணை உள்ளிட வேண்டும். இந்த சேவையின் மூலம் அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை அனுப்பலாம். இப்படி இன்டர்நெட் இல்லாமல் யாருக்கு வேண்டுமானாலும் பணம் அனுப்பலாம் என்ற செய்தி மகிழ்ச்சி அளிக்கிறது. போன் இருந்தால் மட்டும் போதும். இனி எங்கு வேண்டுமானாலும் பணத்தை அனுப்பலாம். என்ன வேண்டுமானாலும் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம்.